மாடி அறையில் கட்டிலில் படுத்திருந்தாள் பிரேமா. அவள் முகம் வெளுத்து சோகையாக இருந்தது. கை கால்கள் குச்சியாக உருமாறி போயிருந்தன. ஜன்னல் வெளியே மலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். மன்னி என்று உமா அழைக்கும் குரல் கேட்ட பின்பே திரும்பினாள் அவள். வா உமா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா? ஆமாம். ராஜு எங்கே போயிருக்கான்? டாக்டரை பார்த்து விட்டு வரதா சொல்லிட்டு போனாரு. மலையில் வசமாக மாட்டின்றாரு போல இருக்கு என்று பதிலளித்த பிரேமாவின் மனதில் என்ன பெண் இவள் என்று கசப்புணர்ச்சி தோன்றியது. உடல்நிலை சரியில்லாதவளிடம் உன் உடம்பு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாதவளாக இருக்கிறாளே என்று நினைத்த போதே அது தெரியாதனமா அல்லது அகம்பாவமா என்றும் தோன்றியது. வரும்பொழுதே தன் கணவனை தேடி வருகிறாள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் தன் கணவனை பற்றி விசாரிக்க மாட்டாள் என்று நினைத்து கொண்டாள் பிரேமா. என்ன விஷயம் உமா? அண்ணாவை அவசரமா பார்க்கணுமா? ஆமாம் மன்னி என்ற உமா சிறிது தயக்கம் காட்டினார். பிறகு அண்ணா கிட்ட சொல்லுங்க மன்னி, இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்றான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் உமா என்றாள் பிரேமா. ஆனால் அதுக்கு டெபாசிட் 500 ரூபாய் கட்டணுமா? ராஜுவைத்தான் கேட்க வந்தேன் என்றாள். ஓ அப்படியா என்ற பிரேமா மௌனமானாள். ராஜு கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர சொல்லு மன்னி, நான் வரட்டுமா என்று சொல்லி திரும்பி மாடியை நோக்கி நடந்தாள் உமா. அப்போதும் பிரேமாவின் உடல்நிலையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. பிரேமா வருந்தவில்லை. இது அவளுக்கு பழக்கம்தான். அவளுடைய மாமனார் முதல் கடைசி மைத்துனன் கோபு வரை எல்லோருமே தங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தால் மட்டுமே மாடிக்கு வருவார்கள். அப்போது ராஜு இருந்து விட்டால் அப்படியே அவனை பார்த்து பேசி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அரை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். மாமியார் மங்களம் மட்டும் தினமும் காலையில் ஒரு முறை வந்து கடனேன் என்று பார்த்துவிட்டு ராத்திரி தூங்குனியா என்று ஒரு முறை ஒப்புக்கு விசாரித்துவிட்டு கீழே காரியம் அப்படியே கிடக்கடி அம்மா, சித்த இப்படி உட்கார நேரம் இல்லை என்று புலம்பி விட்டு போவார். சிறிது நேரத்தில் கீழே ஹாலில் இருந்து கேட்கும் இறைச்சலையும் மகிழ்ச்சியையும் ஆரவாரம் கலந்த பேச்சுக்குரலையும் கேட்டு தன்னுள் புழுங்கி போவாள் பிரேமா. அவள் ராஜுவின் கையை பிடித்து கொண்டு அந்த வீட்டில் நுழைந்தபோது நன்றாகத்தான் இருந்தாள். மாமனார் மாமியார் எல்லோரிடமும் பயபக்தியோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டதால் அவர்களுக்கும் திருப்தியை அடைந்தனர். நாத்தனார்கள் உமா ராதாவிடமும் மைத்துனன் கோபுவிடமும் அன்பை கொட்டினாள். ஆனால் எல்லாம் 6 மாதம்தான். உமாவுக்கு திருமணம் நடந்தது. பம்பரமாக சுழன்றாள் பிரேமா. மாடியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இறங்கி இருந்தனர். சம்மந்தி வீட்டாரின் தேவைகளை கவனித்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி வர படியில் கால் வைத்த பிரேமா சம்மந்தி வீட்டாரில் ஏதோ ஒரு குழந்தை உரித்து போட்டிருந்த வாழைப்பழத்தோலை கவனிக்காமல் காலை வைத்து விட்டாள். அவ்வளவுதான். அவள் கண் விழித்தபோது நர்சிங் ஹோமில் தான் இருப்பதை உணர்ந்தாள். உடலை அசைக்க முடியவில்லை. எங்கெல்லோமோ வலித்தது. படுக்கையில் புரண்டு கூட படுக்க முடியவில்லை. டாக்டரும் கொஞ்சம் கூட உடல் அசையக்கூடாது என்று கடுமையாக உத்தரவு இட்டிருந்தார். அவள் என்றைக்கும் படுக்கையோட காலம் கழிக்க வேண்டும் என்பது இறைவனின் தீர்ப்பு. 1 மாதம் கழிந்து ராஜு அவளை ஸ்ட்ரெச்சரில் படிக்க வைத்தபடி வீட்டுக்கு கொண்டு வந்தபோதுதான் வீட்டில் மட்டுமல்லாது எல்லோருடைய மனதிலும் ஏற்பட்டிருந்த மாறுதலையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. உமா ஹனிமூன் போயிருந்தாள். மாடி போர்ஷனில் குடியிருந்தவர்கள் காலி செய்து கொண்டு போயிருந்தார்கள். மாடி அறையில் அவளுக்காக ஒரு கட்டில் போடப்பட்டு அவளை நீ ஒரு நிரந்தர நோயாளி என்று சுட்டி காட்டி கொண்டிருந்தது. கட்டிலுக்கருகில் அவளுக்கு தேவையான உடைகள் ஜாமான்கள் ஒரு சின்ன அலமாரியில் வைத்து அவளுக்கு கை கெட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தன. ராஜு தன்னால் இயன்றவரை அவளது தனிமையை போக்க முயற்சி செய்வான். வெளியில் வேலைக்கு செல்லும் நேரம் தவிர மற்ற பொழுதை எல்லாம் அவன் பிரேமாவுடனேயே கழித்து கொண்டிருந்தான். அதனாலேயே அவனுக்கு தன் தாயாருடனோ சகோதரிகளுடனோ அளவளவா அவர்களுடைய ரசனைகளில் பங்கு கொள்ளவோ முடியாமல் போயிற்று. மனைவியின் மேல் அவன் காட்டிய இந்த அதிகப்படியான கவனம் மற்றவர்கள் மனதில்
ஒரு பொறாமையை தூண்ட தங்கள் பிள்ளை அடியோடு மாறிவிட்டதாக பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் புலம்பினர். அவனை அவ்வாறு தன் பக்கம் ஈர்த்து கொண்டு விட்டதாக எண்ணி பிரேமாவின் மேல் அவர்கள் கோபம் திரும்பிற்று. படுக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பிரேமாவுக்கு 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. லேசான காய்ச்சல் போலதான் முதலில் ஆரம்பமாயிற்று. ஆனால் குளிரும் ஜுரமும் அதிகமாக கண்கள் ஜுர வேகத்தில் சிவந்து உதடுகள் காய்ந்து போயின. முதலில் அவள் ராஜுவிடம் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அன்று இரவு அந்த ஜுரமே அவளை அவனிடம் காட்டி கொடுத்தது. பிரேமா என்று ஆர்வத்தோடு அழைத்து கொண்டு வந்த ராஜுவின் குரலை புரிந்து கொள்ளக்கூட அந்த ஜுரம் அவளை அனுமதிக்கவில்லை. சற்றென்று அருகில் வந்து அவளை தொட்டு பார்த்த ராஜு திடுக்கிட்டான். உடம்பு நெருப்பாக கொதித்தது. அவன் மனமும் அதேபோல் கொதிக்க அதன் வெம்மையை அவன் மங்களத்திடம் வாரி வீசினான். மாடியிலையும் ஒரு மனுஷி இருக்காங்கிறது உங்க எல்லாருக்குமே மறந்து போயிடுச்சா? தன் நினைவு இல்லாம அவ துவண்டு கிடக்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா? மங்களம் குத்தலாக பேசினான். எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லக்கூட உன் பொண்டாட்டியால முடியலையா? இடுப்பு தான் உடஞ்சு போச்சு, நாக்குமா போயிடுச்சு என்றான். அவர்களிடம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த ராஜு அடுத்து செய்ய வேண்டியதை உடனே கவனித்தான். 2 நாட்களாக இரவும் பகலும் கண் விழித்து அவளை கவனித்து கொண்ட பின் இன்று அவளுக்கு ஜுரம் இல்லை. டாக்டரை பார்த்து அவள் உடல்நிலையை சொல்லிவிட்டு வரப்போயிருந்தான். கீழே பேச்சுக்குரல் கேட்டது. என்ன ராஜு, இந்த கொற்ற மலையில எங்கேயோ போயிட்டு வர என்று உமாதான் கேட்டாள் அவனை. டாக்டர்கிட்ட போய் பிரேமாவோட உடம்பை பற்றி சொல்லிட்டு வந்தேன் என்று மாடி ஏற போனவனை உமா உன்னை பார்க்கத்தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கா என்ற மங்களத்தின் குரல் தடுத்து நிறுத்தியது. என்ன உமா விஷயம் என்றான். 500 ரூபா அவசரமா வேணும் ராஜு. உமா சற்றென்று முன்பீடிகை எதுவும் இல்லாமலே கேட்டுவிட்டார். சுல்லென்று வந்த கோபத்தை அடக்கி கொண்டான் ராஜு. எதற்கு என்று கூட கேட்காமல் இப்போ என்கிட்ட இல்லை உமா என்று சொல்லிவிட்டு படி ஏறினான். நான் அப்பவே சொன்னேனே, அவ்வளவு சட்டுன்னு சரி தர்றேன்னு அவன் சொல்லிட முடியுமா? மன்னிக்கிட்ட சொல்லி அவ அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் ஆனது வாங்க வேண்டாமா? கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் தன்னை பற்றி விமர்சித்து கொண்டிருந்த உமாவுடைய பேச்சு எழுப்பிய கோபத்தில், உமா யூ சட்டாப், பிரேமாவை பற்றி பேச உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என்று எரிந்து விழுந்துவிட்டு மேலே போனான் ராஜு. பாத்தியாம்மா பாத்தியா என்று உமா பொறுமுவதும், ஏமா கூட பிறந்த தங்க மேலே அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஒரு 500 ரூபா நான் பெற மாட்டேனா? என்னை விட நேற்று வந்த பொண்டாட்டி தானே அவனுக்கு ஒசத்தியா போயிட்டா என்று உமா கோபத்துடன் கீச்சு குரலில் கத்துவதும் நன்றாகவே மேலே கேட்டது. டாக்டர் கொடுத்த மாத்திரைகளையும் மருந்தையும் எடுத்துக்கொண்டு சோர்வுடன் வந்த கணவனை பரிவோடு பார்த்தாள் பிரேமா. ஏற்கனவே மனைவியின் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவனிடம் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் கேட்டுவிட்டு அவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் உமாவின் மேல் அவள் கோபமடையவில்லை. என்ன யோசனை பண்ணி கொண்டிருக்கிற என்று கேட்ட ராஜுவின் கனிவான குரல் அவள் சிந்தனையை திருப்பிற்று. நீங்க ஏன் உமா கிட்ட பணத்தை கொடுக்கல? நான் இப்போது தானே வர்றேன். என்கிட்ட தற்சமயம் அவ்வளோ பணம் இல்லை. ஏதாவது புரட்டி தரணும்னால் கூட 2 நாள் ஆகும். உங்களுக்கு தன்மேல் பாசமே இல்லைன்னு அவ எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளோ என்று உருக்கமாக கேட்டாள் பிரேமா. ஏன் பிரேமா, நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? பாசத்தை காட்டணும்னா பணத்தால் தான் காட்டணுமா? என்னுடைய பாசத்துக்கு மதிப்பு 500 ரூபா தானா? ராஜுவின் குரலில் ஒலித்த வேதனை பிரேமாவையும் வருத்தப்பட வைத்தது. அவன் திரும்பிய போது மாடிப்படி அருகே ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார் ராமநாதன். என்ன அப்பா வேண்டும் என்று கேட்டான் ராஜு. ராஜு, நீ இந்த வீட்டில் தானே பிறந்து வளர்ந்த? உமா ராதாவோட தான் விளையாடின, கோபுவைத்தான் தூக்கி சுமந்த. பிரேமா நேத்திக்கு தான் வந்திருக்கா. அவளையே பார்த்துண்டு அவ பேச்சை கேட்டுண்டு உன் கூட பிறந்த உமாவுக்கு ஒரு அவசர உதவிக்காக 500 ரூபாயை கொடுக்க மறுக்கிற. அப்புறம் இந்த வீட்டில் நீ எதுக்காக இருக்கணும்? பொண்டாட்டி சொல்ல கேட்டுண்டு பெத்தாவாளையும்
கூட பிறந்தாவளையும் அலட்சியம் செய்து அவமானப்படுத்திண்டு இங்கே கண் முன்னால் இருக்கிறத விட உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளையும் அழைச்சுண்டு வீட்டை விட்டு கண்மறைவாய் போயிடலாமே. நாங்களும் ஒருத்தன்தான் எங்கள் பிள்ளைன்னு நினைச்சுண்டு இருந்துட்டு போகிறோம் என்று அவனை பார்த்து கத்தியவர் அதே வேகத்தில் பிரேமாவிடமும் வெடித்தார். ஒரு பெண் கல்யாணம் பண்ணிண்டு புருஷன் வீட்டுக்கு வந்தா அவன் தாயார், தகப்பனார், சகோதர சகோதரர்கள் எல்லோர்ட்டையும் அவன் சுமூகமாகவும் சந்தோஷமாக இருக்கவும், அவளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை உதவிகளை செய்யவும் தடை செய்யக்கூடாது. அதுதான் பெண்களோட லட்சணம். அதை விட்டுட்டு உன் கவனக்குறைவால் மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து இடுப்பை உடஞ்சுண்டு சதாகாலமும் அவனை ஒன்றை சுத்தியே வர்றதுக்கும் உனக்கு சிசுருசை செஞ்சு கொண்டு இருக்கும்படியாகவும் பண்ணியிருக்கியே, அதை நினைச்சாலே என் நெஞ்சு கொதிக்கிறது. புருஷன் கையால் சிசுருசை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் வெக்கப்படணும். உனக்கு அந்த வெக்கம் கூட இல்லை. நெருப்பை கொட்டவே வந்தவர் போல அவர் அதே வேகத்துடன் கீழே இறங்கி சென்றார். அந்த வார்த்தைகளின் வெம்மை தாங்காமல் சுருண்டு போனாள் பிரேமா. இதுக்கெல்லாம் நான் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ என்ற வார்த்தைகள் அவனிடமிருந்து ஆறுதலாக வெளிப்பட்டன. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் வாழ்க்கை துணையாக இணைஞ்சு இருக்கணும்னு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறான். நான் இதே போல படுத்துண்டா அப்போ நீ எனக்கு செய்ய மாட்டியா? செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறப்போ செய்யறதுல மட்டும் என்ன கௌரவம் இருக்கும்? இதெல்லாம் அவளுக்கு புரியாது என்று பிரேமாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு 2 நாளில் தனி வீடு பார்த்து விட்டான் ராஜு. தன்னுடையதும் பிரேமாவுடையதுமான சாமான்களை சேகரம் செய்துவிட்டு ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து அவளையும் அதில் மாற்றி எடுத்துக்கொண்டு கீழே வந்தபோது அப்பா வீட்டிலே இல்லை. அம்மா சமையல் அறையிலே ஒளிந்து கொண்டிருந்தாள். 6 மாதங்கள் எப்படியோ ஓடிவிட்டன. என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் மன வேற்றுமைகள் இருந்தாலும் பெற்றோருடன் இருந்தது ராஜுவுக்கு ஒருவித திருப்தியை அளித்திருந்தது. சிறு மன வேற்றுமை காரணமாக கன நேரத்தில் அவன் முடிவெடுத்து அவர்களை பிரிந்து வந்தது முதலில் அவனுக்கு சரியாகவே தோன்றினாலும் நாளாவட்டத்தில் இந்த தனிமையும் படுக்கையோடு படுக்கையாக கிடக்கும் பிரேமாவும் அவன் மனதிலும் ஒரு வெறுமையை தோற்றுவித்தன. அவன் அன்று பெற்றோரை சந்திக்க போயிருந்த போது ராமநாதன் வீட்டில் இல்லை. மங்களம்தான் பேசினான். ராஜு, நாங்கள் கிராமத்துக்கே போறதா முடிவு பண்ணிட்டோம் என்று அவள் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு தான் போனான் ராஜு. ஏமா என்ற கேள்வி அவனிடமிருந்து வியப்புடன் வெளிப்பட்டது. இந்த பட்டணத்திலே எதை நம்பி இருக்கிறது? மூத்த பிள்ளைன்னு பெருமைப்பட்டுண்டு இருந்தேன். நீதான் எங்கள் பாசத்தையே முறிஞ்சுண்டு வெளியிலேயே போயிட்டேயே. அவரோட பென்ஷனும் வீட்டு வாடகையும் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் ராதாவுக்கு கல்யாணம் ஆகணும். இருக்கிற நிலத்தை வித்தாவது அவள் கல்யாணத்தை செய்யணும். அங்கே இருந்தாதான் நிலம் பேசவும் சௌகரியமாக இருக்கும். பொறுமினாலும் அம்மா மறைமுகமாக தன்னை குற்றம் சாட்டுவதை புரிந்து கொண்டான் ராஜு. ஆனால் அதை பெரிதாக பாராட்டாதவன் போல், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? ராதாவுக்கு கல்யாணம் செய்ய வேண்டியது தான். ஆனாலும் செய்ய வேற யார் இருக்கான்னு நீ பேசுறது சரியில்லை. ஏன் நான் இல்லையா? என் தங்கைக்கு நான் பண்ண மாட்டேனா என்றான் ராஜு. அதுதான் தெரிஞ்சதே. உமா தன் புருஷன் வேலைக்கு டெபாசிட் கட்டுறதுக்காக உன்னை 500 ரூபா தான் கேட்டா. அதை கொடுக்க உனக்குத்தான் மனசு இல்லையோ? உன் பொண்டாட்டி தான் தடுத்தாலோ? அதுவே பெரிய ரகலையாக மாறி போய் நீ பொண்டாட்டி தான் முக்கியம்னு எங்கள் எல்லோரையும் உதறிட்டு போயிட்ட. ராஜுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உமா மாப்பிள்ளைக்கு டெபாசிட் கட்ட பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லியிருந்தா எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்திருப்பேனே என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் அவன். ஏன் உனக்கு நிஜமாவே தெரியாதா? பிரேமா கிட்ட கூட சொன்னாலே உமா. மாடிக்கு போய் மண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு வரேன்தானே மாடிக்கு போனா. பிரேமா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற வார்த்தைகள் தன்னிச்சையின்றியே ராஜுவின் வாயிலிருந்து வெளிவந்தன. இதுவே மங்களத்துக்கு போதுமானதாக இருந்தது. பாத்தியா, இப்போதாவது தெரிஞ்சுக்கோ. தான் இடுப்புடைஞ்சு கிடக்குறோங்கிற அந்த சலுகையில் உன்னோட அனுதாபத்தை பூராக தான்
சுவாகரிச்சு கொண்டு உன்னை எங்களை விட்டு பிரித்து அழைச்சுண்டு போயிட்டா. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், என்னை விட்டு என் பிள்ளைய பிரித்த பாவத்தை அவ அனுபவிக்காம இருக்க மாட்டா என்றால் அந்த வார்த்தைகள் எல்லாமாக சேர்ந்து எழுப்பிய தீ கங்குகளின் ஜுவாலைகள் அவர்களுக்கு பிரேமாவின் மேல் ஏற்பட்டுள்ள கோபத்துக்கும் துவேசத்துக்கும் அவனேதான் காரணம் என்ற உண்மையையும் அவன் மனதிலிருந்து எரிந்துவிட அந்த ஜீவலைகளின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அதனால் வெந்து கருகிய மனதுடன் வீட்டை அடைந்தான் ராஜு. கணவன் மனம் சாந்தம் அடையட்டும் என்று பிரேமா காத்திருந்தது நடக்கவில்லை. சற்றென்று ஒரு வேகத்துடன் அவள் பக்கம் திரும்பிய ராஜு, பிரேமா, உனக்கு உன்னோட சுயநலம்தான் பெருசா இருக்கும். இல்லைனா அன்னைக்கு உமா தன் கணவனோட வேலைக்காக டெபாசிட் கட்ட பணம் கேட்டதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பியா என்று சேரினான். அன்று அடுத்தடுத்து கேட்க நேர்ந்த வசை சொற்களில் அதை ராஜுவிடம் சொல்ல மறந்தது நினைவுக்கு வர, என்ன சொல்றீள், சுயநலமா, எனக்கா என்று கேட்ட பிரேமா விரக்தியோடு சிரித்தாள். அவள் அப்போது சிரித்தது ராஜுவின் கோபத்தை மேலும் வளர்த்தது. என்னடி சிரிக்கிற? நீ சுத்தமான மனசு உடையவளா இருந்தால் அன்னைக்கே அதை சொல்லி இருப்ப. அதை கூட செய்யாத என்னை அப்பா எப்படி நம்புவாரு? உன்னை மனைவியாக ஏத்துண்ட பாவத்தினால நான் என் அப்பா, அம்மா, தங்கை, தம்பி எல்லோரோட பாசத்தையும் இழந்து போய் நிற்கிறேன். மறுபடியும் நான் அதை அடையிறதுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று தன் வார்த்தைகளின் கணத்தை கோபவெறி அழுத்திவிட பிரேமாவின் உள்ளத்தை வார்த்தைகளை சாட்டையாக்கி வீசினான் ராஜு. பிரேமாவுக்கு அந்த நிலையில் ஒரு உண்மை புரிந்தது. ஆண்கள் எப்போதும் ஆண்கள்தான். என்னதான் பெண்களைப் போல அவர்கள் நடந்து கொள்ள முயற்சித்தாலும் அந்த பொறுமையும் சேவை மனப்பான்மையும் அவர்களிடம் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அவள். இதே நிலைமை ராஜுவுக்கு ஏற்பட்டிருந்தால் நினைவே நெஞ்சை உலுக்கியது. ஆயினும் நடந்திருக்க கூடியதை அவளால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. அவள் அவனுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பாள். அவனுடைய இயலாமையை எவர் தூற்றினாலும் தன் மெலிந்த சிறகுகளை கொண்டே அவனை இதமாக மூடி அரவணைத்து காத்திருப்பாள். தன் சுற்றம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டு அவனுக்காக மட்டுமே அவனோடு வந்த அவளின் பெண்மையின் பண்பில் அவன் மட்டுமே நிறைந்திருப்பான். அது ஒன்றே அவள் வாழ்க்கையாகி விடும். ஆனால் இன்று அவன் ஆண். அவனுக்கு ஒரு பெண்ணின் மனம் இருக்க முடியாது. அவளை ஆதரிப்பது மட்டுமே அவனால் வாழ்க்கையாக நினைக்க முடியாது. அவனுக்கு பல உறவுகள் வேண்டும். பெற்றோர், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லோருக்கும் பிறகே கடைசியில்தான் மனைவி இறந்து விட்டாலோ விலகி விட்டாலோ வேறு ஒருத்தி அவனுடைய அந்த உறவை பூர்த்தி செய்துவிட முடியும். உறவினால் ஏற்பட்ட இந்த பாசத்தை விட பாசத்தால் ஏற்பட்ட அந்த உறவுகள் வலிமையானவை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த வித்தியாசங்கள் நடைமுறையில் கசப்பானவையாக இருந்தாலும் அவற்றின் சத்தியங்கள் பிரதட்சமானவை. அவைகளை அவனால் இழக்க முடியாது. உன்னாலே என்ன செய்ய முடியும் என்று கேட்ட ராஜுவின் சொற்கள் அவள் மனதை துளைத்து கொண்டே இருந்தது. இரவு வெகு நேரம் அவள் தூங்கவே இல்லை. முகத்தை சேர்த்து போர்த்தியபடி நன்றாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளும் நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை போல் இருக்கிறது. நேற்று ஏற்பட்ட மன உளைச்சலில் அவளிடம் கடுமையாக பேசிவிட்டோம் என்று நினைத்து நேற்று அப்படி பேசியதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்த ராஜு மெதுவாகவே நடந்து சென்று அவள் முகத்தை மூடியிருந்த போர்வையை விலக்கினான். பிரேமா என்று கனிவாக அவளை தொட்டவனை அந்த உடலின் சில்லிப்பு அதிர்ச்சி அடைய செய்ய ஒரு கணம் அதிர்ந்து நின்ற பின்பே அந்த உண்மை அவன் இதயத்துக்கு புரிந்தது. ஜம்பித்து போய் நின்றான் அவன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவன் நேற்று கேட்ட கேள்விக்கு அவளால் முடிந்ததை செய்துவிட்டு போய்விட்டாள் அவள். காலியாக கிடந்த தூக்க மாத்திரைகள் அடங்கிய புட்டி அவனை பார்த்து சிரித்தது.